நேத்து என் வீட்டுக்காருக்கு லஞ்சுக்கு வந்து சப்பாத்தியும், சவ் பச்சை பருப்பு, பச்சை பட்டாணி போட்டு கூட்டு செஞ்சிருந்தேன். மத்தியானத்துக்கு சப்பாத்தியும் கூட்டு சாப்பிட்டுப்பாங்க. காலைல 2 தோசை ஊத்தி, கூட்டே நான் வச்சு குடுத்துட்டேன். ஸ்கூல்ல போய் சாப்பிட்டுப்பாங்க. என் 2 பசங்களுக்கும் கேரட் சாதமும், முட்டை வறுத்து வச்சிருந்தேன். பெரியவன் காலைல 7 மணிக்கெலாம் அவன் ஸ்கூல் கிளம்பிட்டான். இது சின்னவனோட லஞ்ச் பாக்ஸு. மீதி கூட்டு கொஞ்சம் இருந்துச்சா, சரி அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு, டைம் ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரம் கிளம்பி மாலுக்கு போயிடணும் 10:30 மணிக்கெலாம் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்காரர் நேத்தே சொன்னாங்க, "சூர்யா படம் சூப்பரா இருக்கு. விஸ்வநாதன் சார் 4 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நீ, உங்க அக்கா, தங்கச்சி எல்லாருமே பார்த்துட்டு வாங்கன்னு" சொன்னாங்களா. சரின்னு சொல்லிட்டு அதான் நாங்க வந்தோம். படம் பார்த்தா நல்லா செம்மையா இருக்குதுங்க. எப்படி சொல்லணும்னா, படம் முடிச்சு வரப்போ எந்த ஒரு ஃபீலிங் இல்லை, கஷ்டமே இல்லை. நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. மைண்டு ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி படம் பார்க்குறது. படம் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே பசி. என் தங்கச்சி வேறு பிரேக் டைமில் நீங்கள் எதுவுமே வாங்கி தரல, பசி எடுக்குதுன்னு சொன்னாங்களா. அதனால் நாங்கள் நல்ல ஒரு காமாட்சி ஹோட்டலுக்கு தான் போய் மெனு கார்டு கொடுத்தாங்க. போனவொடனே மெனு கார்டெலாம் வேணாங்க, நாங்கள் எப்பயுமே இந்த பிரியாணி தான் சாப்பிட போகிறோம். அதனால் ஆளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி மட்டும் வாங்கி சாப்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும். பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டுங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா மணி 4:30 ஆயிடுச்சு. 5:30 6 மணிக்கெலாம் பசங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இன்றைக்கி இப்படி தாங்க எங்களுக்கு போச்சு.